நம்மளுடைய வளர்ச்சியில நம்மள சுற்றிலும் இருக்கிற பலருக்கும் ஒரு பெரிய மனக்கஷ்டம் ஏற்படுது. நம்மள எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படிங்கிற பேர்ல, அவங்க சில கண்ணிகள நமக்கு வைக்கிறாங்க. அதுல சில நேரத்துல நம்ம அகப்படவும் செய்றோம். இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் தானியேல் அகப்படுறாரு. தானியேல் செய்த நற்கிரியைகளையும், தானியேலுக்கு இருந்த பொசிஷனையும் பார்த்து, அவருக்கு கீழ வேலை செஞ்சிருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. அந்த ஆப்புல அவர் அகப்படவும் செய்றாரு. எல்லா கடத்துலயும் செக் பண்றாங்க. எங்கேயுமே மாட்டாத தானியேல் தன்னுடைய ஜெபத்தினால அவர் மாற்றாரு. ஜெபத்துல மட்டும்தான் அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி, அவர் ஜெபத்தையே ஒரு குற்றமாக மாற்றி, ராஜாவுக்கு முன்பாக அவரை நிறுத்தி, சிங்க கெபியில அவரை போடுறாங்க. சிங்க கெபியில போடும் போதும் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் அவர் சிங்க கெபியில தான் இருக்காரு. ராஜாவுக்கு இதை நினைத்து துக்கத்தோட அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லை. அடுத்த நாள் விடிய காலையிலேயே சிங்க கெபிக்கு நேராக போய் அவரு சிங்க கெபியில எட்டி பார்த்து அவரு சொல்ற வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அதாவது, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தேவன் தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. தானியேலோட சாட்சியை பாருங்க. நீ ஒரு குற்றமும் செய்யல அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அதே நேரத்துல நீ நீதிமானா இருக்கிறனும் எனக்கு தெரியும். நீ ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாதுன்னு எனக்கு தெரியும்னு ராஜாவுடைய அந்த வார்த்தைகள்ல நம்ம பார்க்க முடியுது. அந்த சாட்சிய தானியேல் பாதுகாத்திருக்காரு. அதனாலதான் அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணியில போய் அகப்பட்ட போது கூட தன்னோட நீதி நிமித்தமாக, இல்லைன்னா தேவனோடு இருக்கிற தன்னுடைய அன்பின் நிமித்தமாக, தேவனுக்காக காட்டின பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாகத்தான் அவர் அந்த கண்ணியில போய் அகப்படுறாரு. ஆனாலும் தேவன் அதிலிருந்து அவரை தப்புவித்தார். தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார் அப்படின்னு தானியேல் சொல்றாரு. பாருங்க, அந்த ஒரு சாட்சி நம்ம ஜீவியத்துல உண்டாகணும். நம்ம எந்த கண்ணியில மாட்டினாலும் சரி, எந்த பிரச்சனையில் அகப்பட்டாலும் சரி, அது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதாக இருந்தால் அது கண்டிப்பாக தேவனால் ஒரு மகிமையான சாட்சியாக மாற்ற முடியும். அதே நேரத்துல நம்மளுடைய சாட்சியும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நம்மளுடைய சாட்சியும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் நம்மளுடைய ஜீவியம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மளை சுற்றிலும் இருப்பவர்கள் தேவனை அறிவார்கள். நாம் சேவிக்கிற தேவன் யார் என்பதையும், அவர் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள, நாம் கடந்து போகிற பிரச்சனைகளே ஒரு சாட்சியாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.